பெரியவனே சின்னவனே சொல்லுங்கப்பா. இன்னைக்கு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா. என்ன ஆட்டம் ஆடினா ஒட்டி பாம்பா நிக்க வச்சிட்டேன்ல. அடி விழுந்ததுக்கு அப்புறம் அவ முகத்தை பாத்தீங்கல்ல. அவ தலை குனிஞ்சு நிக்கும் போது எனக்கு வானத்திலே பறக்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்பா உங்ககிட்ட போட்டி போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு இப்ப உணர்ந்துருப்பாப்பா. இது பத்தாதுப்பா அவளுக்கு. நீங்க போலீஸ் கிட்ட பேசினதுனால நான் அமைதியா இருந்துட்டேன். இல்லனா என் பங்குக்கு அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேன். இரு பெரியவனே, அவளை நான் அப்படியேவா விட்டுற போறேன். முதல்ல சக்தி கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் அவளை இந்த ஏரியாவிலே எல்லாமே ஆக்கிடலாம். டேய், இந்த சந்தோஷம் நம்மளோட முடியக்கூடாது. முதல்ல உங்க அம்மாட்ட போய் சொல்லுவோம். அவ மட்டுமல்ல, அந்த பூங்கொடி நல்லா இருக்குன்னு நினைக்கிற யாருமே நல்லா இருக்க கூடாது. இப்பவே இத போய் உங்க அம்மாட்ட சொன்னா அவ முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அவ முகத்தை அப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ரஞ்சிதம் ரஞ்சிதம் ரஞ்சிதம், அம்மாடி ரஞ்சிதம், வா. என்னங்க என்ன அப்படி பாக்குற? போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. நான் சந்தோஷமா இருக்கேன், போயிட்டு வா. இந்தங்க. ஓ மக என்கிட்டயே வேலை காட்டினால, இனிமேல் என் நெல்ல கூட தொட முடியாத அளவுக்கு ஆப்பு வச்சுட்டேன். அவ ஆவுன்னு ஆடிட்டு வருவாள்ல, இப்ப ஆட முடியாத அளவுக்கு நான் ஆட்டி வச்சுட்டேன். உங்களை அவெல்லாம் ஜெயிக்க முடியுமாப்பா? நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்பா அவ. அவளை ஏன்பா இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? அவளை தான்டா ஞாபகம் வச்சுக்கணும். உடைச்சல் கொடுக்குற யாருமே மறந்துடக்கூடாது சின்னவனே. இந்த விவரமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க பாத்தியா, அவங்க தான் விவகாரமான ஆளு. விஷம். இனிமே பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி அமைதியா கிடப்பல்ல. என்ன ரஞ்சிதா, நான் சொல்றது சரிதானே? உனக்கு எங்க காது கேட்க போகுது? அவளுக்கு நடந்ததுதான் இனிமே இந்த வீட்லயும். யாராவது எங்க அப்பாக்கு எதிரே ஏதாவது பண்ணாங்க, இதான் நடக்கும். புரியுதா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒத்து ஊத ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏதோ புதுசா பேசுற மாதிரியே அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. என்ன மருமகளே, என்ன யோசிக்கிற? மாமா இங்க பாரு, இனிமேல உன் கொழுந்தனாருடைய கல்யாணத்தை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வீட்டுல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போனாலே ஒருத்தி, அவ என்கிட்டே வந்து என்ன மாதிரி சவால் விட்டா. என் காசை வச்சு படிச்சுட்டு என் வீட்டு சொத்தை தின்னுட்டு பெத்தா பெண் கூட பார்க்காம எகத்தாளமா பேசினால. இனிமே அப்படி பேச சொல்லு பாப்போம். அவளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பாரு, இந்த ஜென்மத்துக்கு நான் என்ன பேசினாலும் புரியாது. என்கிட்ட அவ யாருன்னு காமிச்சால, நான் யாருன்னு அவளுக்கு காமிச்சேன். வீடு தேடி வந்து என்ன அவமானப்படுத்தினால, அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். என் கௌரவத்துல கை வச்சா பாத்தியா, சும்மா இருப்பனா? உள்ள வச்சு லாடங்கட்ட வச்சுட்டேன்ல. இந்த பார், இனிமேல் சக்தியோட கல்யாணத்தை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது.